வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தப்பு நடந்து விட்டது, ஆறுதல் சொன்ன ஸ்டாலின். 2 கோரிக்கைகள் வைத்த இளைஞர் அஜித்குமாரின் குடும்பம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. சிவகங்கை திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் லாக் அப் மரணம் அடைந்த நிலையில் அவரின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். அப்பொழுது அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாரிடம் பெற்றோரை கவனித்து கொள்ள நிரந்தர வேலைக்கான கோரிக்கை வைத்தபோது செய்து கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றியவர் அஜித்குமார். 28 வயதாகும் அஜித்குமாரை திருட்டு வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக போலீஸ் அழைத்து சென்றுள்ளனர். இவர் மீது இதுவரை எந்த ஒரு வழக்கும் இல்லாத நிலையிலும் அஜித்குமாரை கடுமையாக அடித்து துன்புறுத்திய விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினர் அடித்து அடியை தாங்க முடியாமல் அஜித்குமார் உயிரிழந்தார். இதன் பின் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்தனர். தொடர்ந்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் தலையீட்டால் காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை பார்த்த நீதிபதிகள் மாநிலமே தனது குடிமகனை கொன்றுவிட்டது என்று கருத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் அஜித்குமார் மரண வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அமைச்சர் பெரியகருப்பன் மற்றும் ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் பாதிக்கப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினர். அப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக அஜித்குமார் தாய் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இது தொடர்பாக அஜித்குமார் தாய் பேசுகையில், என் பையனுக்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் கொலை செய்து விட்டார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு 22 வருடங்கள் வளர்த்து பறிகொடுத்து விட்டேன். இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறினேன். அதற்கு ஸ்டாலின் ரொம்ப வருத்தமா இருக்கு, மன்னித்து விடுங்கள், மனதை தொற்றி கொடுக்கும், கவலையாக இருக்கும், தப்பு நடந்துவிட்டது என்று வருத்தம் தெரிவித்ததாக கூறினார். இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் பேசுகையில், நடந்து போச்சு, தப்புதான், என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதும் பண்ண வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு நிரந்தர வேலை வேண்டும் என்றேன். உடனடியாக அவர் அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமோ செய்கிறேன், வருத்தப்பட வேண்டாம் என்று தெரிவித்தார். இந்த விசாரணையின் போது அஜித்குமாரின் சகோதரரான நவீன்குமாரையும் போலீசார் அடித்து துன்புறுத்தி இருக்கின்றனர். இதனை நேற்று முன் தினமே நவீன்குமார் பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்பதே குடும்பத்தினரின் முதன்மை கோரிக்கையாக உள்ளது. அதேபோல் அஜித்குமாரின் மரணத்திற்கு அரசு தரப்பில் இழப்பீடு அளிக்கப்பட வேண்டும் என்பது பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. ஏற்கனவே சிபிசிஐ விசாரணைக்கு வழக்கு மாற்றப்பட்ட நிலைமையில் அடுத்தடுத்து உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே எஸ்பி ஆதிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் டிஎஸ்பி சண்முக சுந்தர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.